ஒரு ஆண் வந்து பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்ல பெண் வந்து ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுமா? இதுல வந்து ஆண் ஃபர்ஸ்ட் பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கூப்பிடும். இது எப்படி கூப்பிடும்னா, இப்போ இது 180க்கு மேல டெசிபல் அவ்வளவு சவுண்டுன்னா பார்த்துக்கோங்க. நம்மளால வந்து அந்த சத்தத்தை நேரடியா கேட்க முடியாது. அப்படி கேட்டா நம்ம காது கிழிஞ்சிடும். அந்த சத்தம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெண் திமிங்கலத்துக்கு, நீல திமிங்கலத்துக்கு வந்து கேட்கும். இப்ப இந்த நீல திமிங்கலம், பெண் நீல திமிங்கலம் ஆணை நோக்கி வருது இல்ல, வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ அந்த தண்ணிக்குள்ள இந்த திமிங்கலம் தான் கத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் திமிங்கலத்துக்கு எப்படி கேட்கும்? ஏன்னா இப்ப தண்ணிக்குள்ள வந்து ஏகப்பட்ட திமிங்கலம் இருக்கு, இதுதான் இவ்வளவு சவுண்டா கத்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு எப்படி தெரியும்? எது அந்த சத்தம் கரெக்டா போட்டுதுன்னா அதுக்குனாலையும் கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியாது. பிளஸ் அதுக்கு அந்த அவசியமும் இல்லை. இப்ப மொத்தமா 3 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு ஒண்ணுக்கு சண்டை போட்டுட்டு தான் வரும். சண்டை மீன்ஸ் ரொம்ப அடிதடி எல்லாம் கிடையாது. அந்த ஜெய்ஜாண்டிக்கான உடம்ப வச்சு, அதாவது போட்டியில வர்ற சண்டைன்னு வச்சுக்கலாம். ஆமா, தள்ளி விட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கும். அதனுடைய வாழை ஓங்கி தண்ணியில அடிச்சும் அது வந்து காமிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பலத்தோட இது வந்து 3மே வந்து துரத்திட்டு வரும். இப்போ ஒருவேளை ரெண்டுமே கடைசி வரைக்கும் போட்டியில ஜெயிச்சிருச்சு, ரெண்டுமே ஜெயிக்குதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? ஆனானப்பட்ட ப்ளூவேல் இப்படி பெருசா இருக்கும், ஆனா இவ்வளவு சைஸ்ல இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அது சாப்பிட்ற சாப்பாடு தம்மா துண்டு இருக்கும். அது என்ன சாப்பாடுன்னு தெரியலனா போன வீடியோல போய் பாருங்க. ஏன்னா போன வீடியோல அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அது எங்க வாழும், அது எப்படி வாழும், அது என்ன சாப்பிடும், அதோட பார்வை, அதோட மோப்ப சக்தி, அது காது கேட்கறது எல்லாமே போன வீடியோல பேசியிருந்தோம். அந்த வீடியோவோட கடைசியிலேயே சொல்லியிருந்தோம் அதோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோல அந்த ப்ளூவேலுக்கான இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்குன்னு தான் ப்ரோட்ட கேட்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூவேலுக்கு, ஒரு ஆண் ப்ளூவேலுக்கோ இல்ல ஒரு பெண் ப்ளூவேலுக்கோ ஒரு செக்ஷுவல் மெச்சூரிட்டி எந்த ஏஜ்ல வரும்? செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து 5ல இருந்து 15 வயசுக்குள்ள வரும். மேலுக்கா ஃபீமேலுக்கா? 2 பேருக்குமே. ஓகே. அது ஆவரேஜா பார்த்தா 8ல இருந்து 10 வயசு சொல்லலாம். ஆனா இங்க பொதுவா இங்க வயசுன்றதை விட சைஸை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு மேலோ இல்லைன்னா ஃபீமேல் ப்ளூ வேலோ இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு. இப்ப மேல் ப்ளூ வேல் வந்து ஒரு 74 அடி வளரணும். அப்படி வளர்ந்துருச்சுன்னா அது வந்து இந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சு, அதுக்கு அது வந்து ரீச் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓ, அப்ப வளர்றத வச்சுதான் ப்ளூ வேல்ல வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி. ஓகே. அதே மாதிரி ஃபீமேல் ப்ளூ வேலை பொறுத்த வரைக்கும் 79 அடி வளர்ந்துருக்கணும் சராசரியா. ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் இது வந்து ஃபுல்லா செக்ஸுவல் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த வயசாகியும் அந்த சைஸ் வளரல அப்படின்னா அப்ப அதுக்கு அந்த மெச்சூர் வராது. ஸோ அந்த மாதிரி. சரி ப்ரோ, இப்போ சொல்ல வந்தீங்க. அடுத்து இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் தான் வந்து சின்னது பெண்ணை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்ப கேட்கலாம். அதாவது இப்போ ஒரு ஆண் வந்து பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுமா இல்ல பெண் வந்து ஆணை இம்ப்ரெஸ் பண்ணுமா? இதுல வந்து ஆண் ஃபர்ஸ்ட் பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கூப்பிடும். இது எப்படி கூப்பிடும்னா, இப்ப பொதுவா இதுக்குன்னு சொல்லி ப்ரீடிங் சீசன் இருக்கு. குளிர்காலத்துல தான் இது வந்து ப்ரீடிங் பண்ணும். ஆனா குளிர்காலத்துல குளிர்ந்த கடல்ல இருக்காது. குறிப்பா அந்த அண்டார்டிக் ஓசன் அங்க இல்லாம அங்கிருந்து இவைகள் வந்து கிளம்பி ஈக்குவடார் இருக்குல்ல, அந்த சைடு பூமத்திய ரேகை அங்க போயிரும். அங்க வந்து வெப்பமண்டல கடல் இருக்கு. அதாவது ஸ்விம் பண்ணியே அங்க போயிரும், நீச்சல் அடிச்சு ஸ்விம் பண்ணியே அங்க வந்து போயிரும். அங்க போனதுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு மேட்டிங் கால் ஒண்ணு கொடுக்கும். அது பயங்கரமா சத்தம் போடும். அந்த சத்தம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெண் திமிங்கலத்துக்கு, நீல திமிங்கலத்துக்கு வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணிக்கடியில இருந்து சத்தம் போடும். இப்போ இந்த சத்தம் வந்து அந்த திமிங்கலத்துக்குள்ள மட்டும்தான் கேட்குமா இல்ல மனிதர்களுக்கும் அந்த கத்துற சவுண்டு கேட்குமா? மனிதர்களுக்கும் கத்துற சவுண்டு கேட்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து டெசிபல் படி சொல்ல போனா இது வந்து 180 டெசிபலுக்கு மேல கேட்கும் இதனுடைய சத்தம். இது புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஜெட் இருக்குல்ல, அது டேக் ஆஃப் ஆகும்போது வர்ற சத்தம் 120ல இருந்து 150 டெசிபல் தான் அதிகபட்சமே. நமக்கெல்லாம் 150 தாண்டிருச்சுன்னா ஏர் ட்ரம்னு தான் அந்த காது இது கிழிஞ்சிரும். ஸோ இது 180க்கு மேல டெசிபல் அவ்வளவு சவுண்டுன்னா பார்த்துக்கோங்க. நம்மளால வந்து அந்த சத்தத்தை நேரடியா கேட்க முடியாது. அப்படி கேட்டா நம்ம காது கிழிஞ்சிரும், அந்த அளவுக்கு சத்தம். ஸோ அந்த சத்தத்துல இது வந்து கடலுக்கு அடியில வந்து சத்தம் போடும். இப்ப பொதுவா மேல இருக்குல்ல, மேல நம்ம கேட்கிறோம்ல சத்தம், அதை விட தண்ணிக்கடியில சத்தம் வந்து இன்னும் வேகமா டிராவல் பண்ணும், அடர்த்தியாகவும் டிராவல் பண்ணும். அதனாலயே தண்ணிக்கடியில சத்தம் போடும்போது
1600 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெண் நீலத்திமிங்கலம் இருந்தாலும் அதுக்கு வந்து கேட்டுரும். கேட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு அது இதை நோக்கி வரும். பெண் வந்து ஆணை நோக்கி வரும். ஆமா, நீலத்திமிங்கலத்தை நோக்கி வந்து மேட்டிங் பண்றதுக்காக வரும். இப்ப இந்த நீலத்திமிங்கலம் பெண் நீலத்திமிங்கலம் ஆணை நோக்கி வருது இல்ல, வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த சத்தத்தை வச்சு அது ஆரோக்கியமா இருக்கா இல்லையா அப்படின்றது இதுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சனால இது வந்து அங்க வரும். இப்போ அந்த தண்ணிக்குள்ள இந்த திமிங்கலம் தான் கத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் திமிங்கலத்துக்கு எப்படி கேட்கும்? ஏன்னா இப்ப தண்ணிக்குள்ள வந்து ஏகப்பட்ட திமிங்கலம் இருக்கு, இதுதான் இவ்வளவு சவுண்டா கத்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு எப்படி தெரியும்? அந்த சவுண்ட் டிஃபரன்சியேட் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இதுக்கு வந்து எக்கோலொகேஷன் முறை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சவுண்டு வந்தால் அது எவ்வளோ தூரத்துல இருந்து வருது, அதனுடைய சவுண்டு வருதுன்னா அதனுடைய அளவு என்னவா இருக்கும், அந்த சவுண்டை வெளியிட்ட உயிரினத்தினுடைய அளவு. இதை புரியுறதுக்காக இதில் சொல்லிடுறேன். எக்கோலொகேஷன்னா சிம்பிள். ஒரு இருட்டு அறை இருக்கு, அங்கே செவுரு எங்கே இருக்குன்னே தெரியல, கையில் ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை தூக்கி எறிஞ்சா அது பட்டுட்டு வர்ற வேகத்தையும் அதனுடைய அந்த 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 தூரத்தையும் நம்ம கணக்கு வச்சு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேகமாக நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ பக்கத்துல தான் செவுரு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சத்தம்னு ஒன்று இருக்குல்ல, செவுருல பட்டா ஒரு மாதிரி கேட்கும், கண்ணாடியில போய் பந்து பட்டா வேற மாதிரி கேட்கும், பஞ்சில பட்டா வேற மாதிரி கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்வை தெரியும். அப்படி இருந்து நம்மளால இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அது முழுக்க முழுக்க அதனுடைய ஹியரிங்கை தான் வந்து நம்பி இருக்கு, கேட்கும் திறனை தான். ஸோ அதனால இன்னும் துல்லியமா வந்து கண்டுபிடிக்க. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு தண்ணிக்குள்ள ஒரு இந்த இடத்துல 2 திமிங்கலம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு இடத்துல ஏ, இன்னொன்று பி, சரியா? ஏக்கு வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சு, பிக்கு வந்து இன்னும் வரல. ஆனா கத்துறதும் அந்த ஏவும் பியும் ஒரே இடத்துல தான் இருக்கு. கத்துனது ஏ, செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்தது, பி வந்து அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல அந்த சத்தத்தை கேட்டு ஒரு இது பெண் திமிங்கலம் வந்திருக்கும்ல, அது வந்து ஏ கத்துச்சுன்றது இதுக்கு எப்படி தெரியும், இல்ல பி கத்துச்சுன்றது இதுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். இப்ப பொதுவா சத்தம் வர்ற பாதையை நோக்கி பெண் திமிங்கலம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த பெண் நீல திமிங்கலம் இப்படி வர ஆரம்பிச்ச உடனே சத்தம் போட்டது ஒரே ஒரு ஆண் நீல திமிங்கலமா இருக்கலாம். ஆனா அந்த ஆண் நீல திமிங்கலம் இருக்கிற இடத்துலயே மற்ற ஆண் நீல திமிங்கலங்களும் வரும். எதுக்காக வரும்னா, அந்த இடத்துக்கு போனா இவன் கத்துன கத்துக்கு எப்படியும் ஏதாவது ஒரு பொண்ணு வரும்னு சொல்லி ஆண் நீல திமிங்கலுக்கு தெரியும். அப்போ 2-3 கூட அந்த இடத்துல வந்து நின்றுடும். இப்ப பெண் நீல திமிங்கலம் வந்து பார்க்கும்போது எது அந்த சத்தம் கரெக்டா போட்டுதுன்னா அதுக்குனாலையும் கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியாது. பிளஸ் அதுக்கு அந்த அவசியமும் இல்லை. இப்ப மொத்தமா 3 பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு. அப்ப இங்க மேட்டிங் சேஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். என்னன்னா, இங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த 3 பேரும் இதை பார்த்தோன்னே இது ஓட ஆரம்பிச்சிடும் ஸ்விம் பண்ணி. இது பெண்ணு. ஆமா, போக ஆரம்பிச்சோடனே இந்த 3 அதை வந்து துரத்தும், வேகமா வந்து துரத்தும். இப்ப இதனுடைய ஸ்விம்மிங் ஸ்பீடு நான் போனதுலயே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய ஸ்விம்மிங் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல இதனால வந்து ஹை ஸ்பீடுல ஓட முடியும் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம். ஸோ அவ்வளோ வேகமா இது ஓடும்போது, அதாவது நீந்தி போகும்போது அதை நோக்கி ஆண்களும் வந்து நீந்தி வரும். இப்படி நீந்தி வரும்போது எது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதுதான் வந்து அந்த பெண்ணை ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கும். அதனால அந்த பெண் வந்து அந்த மாதிரி பெண் நீல திமிங்கலம் ஓடும். இப்ப இந்த 3மே ஓடி வரும்போது சும்மா இருக்காது. அதாவது நீந்தி வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டே தான் வரும். சண்டை மீன்ஸ் ரொம்ப அடிதடி எல்லாம் கிடையாது. அந்த ஜெய்ஜாண்டிக்கான உடம்ப வச்சு போட்டியில வர்ற சண்டைன்னு வச்சுக்கலாம். ஆமா, தள்ளி விட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கும். அதனுடைய வாழை ஓங்கி தண்ணியில அடிச்சும் அது வந்து காமிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பலத்தோட இது வந்து 3மே வந்து துரத்திட்டு வரும். சில கிலோமீட்டர் எல்லாம் இது ஓடாது இந்த பெண் நீல திமிங்கலம். அது வந்து 100கணக்கான கிலோமீட்டர் கூட இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதை துரத்திட்டு ஆண் நீல திமிங்கலம் போயிட்டே இருக்கணும். எது வந்து நின்றுருச்சோ அது தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டயர்டாகி அந்த 3ல் 2 நின்றுருச்சுன்னா ஒன்று மட்டும் அதுக்கு வந்து உருப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் அது சேர்ந்து வந்து ஒருவேளை 2மே கடைசி வரைக்கும் போட்டியில ஜெயிச்சிருச்சு, 2மே ஜெயிக்குதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? 2மே ஜெயிக்காது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே உடல் அமைப்பும் இருக்காது, ஒரே உணவும் வந்து கிடைச்சிருக்காது எல்லாமே எல்லாத்துக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா இப்போ ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேரை நம்ம மனுஷங்களை ஓட விட்டாலே ஏதோ ஒரு நேரத்துல ஒரு ஆளாவது ஸ்லோ ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீல திமிங்கலமும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோ ஆயிடுவாங்க. அப்படியே அச்சசலா
ரெண்டுமே வந்து ஒரே பொசிஷன்ல இப்படி போயிட்டே இருக்காது. ஓகே. எது ஸ்ட்ராங் ஆனதோ அதை நான் தள்ளியும் விடணும்னு சொல்லியிருக்கேன். ஆமா. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது முட்டி மோதி வரும்போது ஏதாவது ஒண்ணுதான் வந்து முன்னாடி வரும். ஓகே. முன்னாடி வந்து அந்த பெண்ணை வந்து சரி, இப்போ வந்து இதை இப்படியே ஆப்போசிட்ல கேட்போம். ஒரு நீல திமிங்கலம் இருக்கு, அதாவது ஒரு ஆண் நீல திமிங்கலம் இருக்கு, அதை நோக்கி 2-3 பெண் நீல திமிங்கலம் வந்துச்சுன்னா இந்த ஆண் எப்படி சேரும், இல்ல அந்த 3ல எது இந்த ஆண் செலக்ட் பண்ணும்? நீல திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் வந்து 3 பேர்கிட்டையும் சேரணும்னு பார்க்கும். ஓகே. ஆனா பெண் வந்து அந்த மாதிரி நினைக்காம அந்த 3 பேர்ல யாருக்கு அந்த ஒரு ஆண் நீல திமிங்கலத்தை பிடிச்சிருக்கோ அது வந்து அங்கேயே இருக்கும். மற்ற 2மே கிளம்பி வேற சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வேற இடத்த தேடி போக ஆரம்பிச்சிடும். ஒரே இடத்துல பங்கு போடணும் ஒரு ஆணை அப்படின்னு சொல்லி மற்ற பெண் நீல திமிங்கலங்கள் விரும்பாது, டீசெண்டா வந்து கிளம்பி. ஒருவேளை 3 பேர்த்துக்குமே இந்த ஆணை பிடிச்சிருக்கு, அப்பனா என்ன பண்ணும்? அப்பனா அந்த ஆண் வந்து முதல்ல யார வந்து தேர்ந்தெடுக்குதோ மிச்சம் 2ம் கிளம்பி போயிடும். ஓகே. அப்ப பெண்கள் ஆண் வந்து தான் சண்டை போடாது இதுல. ஆண் தான் செலக்ட் பண்ணும். ஆமா. அதே மாதிரி இப்ப இந்த சினாரியை பார்ப்போம். ஒரே ஒரு ஆண் நீல திமிங்கலம் இருக்கு, அந்த சத்தத்தை நோக்கி ஒரே ஒரு பெண் நீல திமிங்கலம் இருக்கு. இப்பவும் எடுத்த உடனே எல்லாம் சேராது. அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த பெண் நீல திமிங்கலம் ஓட ஆரம்பிக்கும். அது ஓடுற தூரத்துக்கு இதனால சேஸ் பண்ண முடியுதா? ஈடு கொடுக்க முடியலன்னா அப்படியே அது ஓடிட்டே போய் வேற பக்கம் வந்து அந்த பெண் நீல திமிங்கலம் வந்து நீந்தி போயிடும். ஒருவேளை பிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப 2 பேரும் வந்து ஒரு முறை ஜோடி சேரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சில நாட்கள் சேர்ந்தே சுத்தி எப்ப அது வந்து ஃபெர்டிலைஸ் ஆகுதோ கருவுறுதோ அது வரைக்கும் சேர்ந்து சுத்தி ஜோடி சேர்ந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வந்து ஃபெர்டிலைஸ் ஆயிருச்சு, கருத்தரிச்சிருச்சுன்னா அதனுடைய ஹார்மோன் வந்து வேற மாதிரி மாறிடும். அதாவது இந்த மேட்டிங் வந்து பிடிக்காம போயிடும். அந்த ஆணும் வந்து புரிஞ்சுட்டு அந்த ஆண் நீல திமிங்கலமும் வேற பெண்ணை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ இது வந்து இதுல வந்து நடக்கும். ஓகே. இப்போ இதுல இருந்து முட்டை வருமா, குட்டி வருமா? குட்டி தான். இது பால் ஊட்டி. இந்த குட்டி வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ப்ரோ ஆகும்? இது வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மாசம் ஆகும். ஓகே. அப்ப கிட்டத்தட்ட மனிதர்களை விட கொஞ்சம் அதிகமா 2 மாசம் கூட. ஓகே. அந்த மாதிரி வந்து இது வந்து குட்டி. இப்போ இந்த பெண் குட்டி போடுதுல, இது குட்டி போடுறது அதோட இடத்துலயே சொபிஸ்டிகேட்டடா போடுமா, இல்ல ரேண்டமா எங்கனாலும் செலக்ட் பண்ணி முட்டை போடுறது? ரேண்டமா எல்லாம் எங்கேயுமே போடாது. அது வந்து குளிர்ந்த இடத்துக்கே போய் அந்த குட்டி வந்து போடும். அதே மாதிரி அந்த குட்டி போடுற இடத்துல அதிகமா உணவு இருக்கணும்ன்றதும் இதுக்கு தெரியும். அப்பதான் வந்து இது நிறைய சாப்பிட முடியும். அப்பதான் இதனால ஒரு நாளைக்கு 190ல இருந்து 220 லிட்டர் பாலை அதனுடைய குட்டிக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்காக அந்த மாதிரி இடத்த வந்து தேர்ந்தெடுக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த நீல திமிங்கலங்கள் இருக்குல்ல, இப்படி இது வந்து பால் கொடுக்குதுன்னா அதனுடைய பால் வந்து சாதாரணமாலாம் இருக்காது. அது பேஸ்ட் மாதிரி, டூத் பேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்பதான் தண்ணியில கரையாதுன்றனால அது வந்து அந்த மாதிரி பாலை வந்து கொடுக்கும். அதுல இருக்கிறது கிட்டத்தட்ட 35% மேல கொழுப்பு தான் ஜாஸ்தி. ஸோ அதனாலயே அந்த குட்டி அசுர வேகத்துல வளர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னா ஒரு 6ல இருந்து 8 மாசம் தான் அந்த பெண் வந்து, அதாவது தாய் நீல திமிங்கலம் தன்னுடைய குட்டியை பார்த்து அதுக்குள்ள இது வளர்ந்து இதுவே வந்து தனியா எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியும், எங்க வாழணும். ஸோ அதெல்லாமே வந்து அந்த குட்டிக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கே 90 கிலோ வளரும் அது வந்து. ஸோ இந்த அதிகபட்சம் பால் கொடுக்கறதும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோ வளர்றதும் வந்து நீல திமிங்கலம் மட்டும்தான். வேற எந்த உயிரினமும், ஏன்னா எல்லா உயிரினமும், சில உயிரினம்லாம் பிறக்கும்போது 90 கிலோலாம் இருக்காது. மனுஷங்கள்ல எல்லாம் 90 கிலோன்றதே ஜாஸ்தி. ஆமா. ஆனா அது ஒரு நாளைக்கு 90 கிலோ வந்து எடை கூடுதுன்னா அப்ப அது எவ்வளவு வேகம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவ்வளவு வேகத்துல அந்த குட்டி வந்து வளரும். அந்த பாலை யாரு மனிதர்கள் எடுத்து நாங்க வந்து விற்க போறோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் யாரும் இறங்கல. ஏன்னா அது வந்து நம்மளால என்ன, அது நம்ம பசுமாடா நம்ம போய் ஏன்னா பண்ணக்கூடிய ஆட்கள் தானே. இல்ல, அந்த பாலை வந்து நம்மளால குடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும். ப்ளஸ் அதில் கொழுப்பு ஜாஸ்தி, மீன் வாசனையும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால மனுஷங்க குடிக்கணும்னு கூட முயற்சி செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்மளுடைய உடம்புனால ஜீரணம் பண்ண முடியாது. நம்ம அதை மீறி குடித்தாலும், அந்த கப்பெல்லாம் மீறி குடித்தாலும் அது ஓரளவுக்கு மேலே வாந்தி பேதின்னு எடுத்து விட்டுருமே ஒழிய அதை வந்து நம்ம குடிக்க முடியாது. அதனாலே அதை ட்ரை பண்ண முடியாது. அதனால இப்போ வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாம விட்டு வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ அந்த குட்டி பிறந்துருச்சுல, அது வந்து தாய் கூட தான் கடைசி வரைக்கும் வாழுமா, இல்லை ஒரு டயத்துக்கு மேல விட்டுருவாங்களா? அதிகபட்சம் குறைஞ்சது 6ல இருந்து அதிகபட்சம் 8 மாசம் தான் தாய் வந்து பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டி நீல திமிங்கலமே வந்து அது சாப்பிட தெரிஞ்சிடும். அதனால பால் அதுக்கு தேவையில்லை.
அதுக்கப்புறம் அது கிளம்பி தனியா வந்து போயிடும். இப்போ இந்த குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண் திமிங்கலம், அதாவது அப்பா திமிங்கலம் வந்து திரும்பி பார்க்காது. இது யாரோ என்னமோ தான். ஆமா, அந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் கிடையாது, அது பாட்டு கிளம்பி போயிடும். இன்னொன்னு, நான் அந்த கால்னு சொன்னேன்ல சத்தம் போடுறது, அந்த சத்தம் போறதுலயே பல விதம் இருக்கு. அந்த சத்தத்திலே இது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். எப்படின்னா, இந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னா அது ஒரு மாதிரி சத்தம் போடும், மேட்டிங் கால்னா அது ஒரு மாதிரி சத்தம் போடும், அதுக்கப்புறம் இங்க நிறைய உணவு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி சத்தம். இதோட பேசுற விதம் வந்து சத்தத்தை வச்சுதான், எல்லாத்தையும் கன்வே பண்றது சத்தத்தை வச்சுதான் கன்வே பண்ணி. அதே மாதிரி இன்னொரு விதத்துக்கும் சத்தம் போடும் நீல திமிங்கலம் பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம், நமக்கும் தரைக்கும் எவ்வளவு தூரம், அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் சத்தம் போடும். அந்த சத்தம் இடிச்சுட்டு திரும்பி வரும்ல, அதை வச்சு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத நைட்டு நேரம் வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்காகவும் சத்தம் போடும். இப்போ பெண் நீலத்திமிங்கலம் வந்து இப்போ வந்து அந்த கன்சீவ் இருக்குல்ல, அதாவது இனச்சேர்க்கை முடிஞ்சு ஃபெர்டிலிட்டி அது இதாயிருச்சுல, அந்த டயத்துல வேற எந்த ஆண் திமிங்கலத்து கூடயும் சேராது. கரெக்டா? சேராது. ஏன்னா சத்தம் போட்டாலும் இது போகாது, இது கருத்தரிச்சிருச்சுன்னு தெரியும், இதுக்கு ஹார்மோனும் மாறிடும். அதுல வந்து ஜோடி சேர்றதுல ஈடுபாடே இவைகளுக்கு இருக்காது. ஆனா ஒரு விஷயம், இது வந்து ஜோடி சேரணும். ஜோடி சேர்ந்து அதிகபட்சம் ஒரு 8 மாசம் குழந்தை அந்த குட்டி பிறந்த பிறகு அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு 20 மாசம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வேற ஒரு துணையை தேடி அந்த பெண் நீலத்திமிங்கலம் போகும். இந்த மாதிரி அதனுடைய வாழ்நாள்ல குறைஞ்சது 20ல இருந்து அதிகபட்சம் 40 குட்டி வந்து போடும். ஒரு திமிங்கலத்தால 40 குட்டி போட முடியுது கிட்டத்தட்ட. ஓகே, அதனுடைய வாழ்நாள். அதே மாதிரி ஒரு முறை ஒரு குட்டி தான் போடும். ரொம்ப 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 ரேரா மட்டும் 2 குட்டி போடும். ஏதாச்சும் நடந்திருக்கா 2 குட்டி? நடந்திருக்கு, ஆனா அது வந்து ரொம்ப அபூர்வமா நடந்திருக்கு. ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோல உங்களுக்கு எதை சொல்றதுக்கு இருக்கா? இந்த வீடியோல இனச்சேர்க்கை முறை, அதாவது நீலத்திமிங்கலத்தோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அந்த குட்டி எப்படி வாழுது, அதோட ஸ்விம்மிங் ஸ்பீடு என்ன அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோல பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையும் பிளஸ் இன்னும் சில சுவாரஸ்யம் பேக் டு ஃபார்ம் வந்துட்டோம். அதாவது ரொம்ப நாள் ஆச்சு நடந்த சம்பவத்தை பத்தி, நீலத்திமிங்கலத்தோட நடந்த சம்பவம் அடுத்த வீடியோல என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் நீலத்திமிங்கலத்தோட நடந்த சம்பவம் இருக்கு தெரியும்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எடுத்து நம்ம ஒரு வீடியோவை பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.